ஸோ ஃப்ரைடே மார்னிங் நம்ம டெலிகிராம் சேனல்ல நிஃப்டிக்கு தேவையான இம்பார்ட்டன்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கொடுத்துருந்தோம். அண்ட் நிஃப்டியும் சரி, அதர் இண்டெக்ஸுமே சரி, லாஸ்ட் 3 ட்ரேடிங் டேஸ் பார்த்தீங்கன்னா, நேரோ ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ரேஞ்சை பற்றி மல்டிபிள் டைம் பேசியிருந்தோம். ஸோ அதனால் அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்ன டார்கெட்ஸ்லாம் அச்சீவ் பண்ணுவாங்க, அதாவது புல்லிஷ் சினாரியோ என்ன, பீரிஷ் சினாரியோ என்ன, அண்ட் எந்த லெவலுக்குள்ளே இருந்தால் சைடேஸில் இருப்பாங்கிற எல்லா அப்டேட்டும் கொடுத்துருந்தோம். அண்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்டான லெவலை பிரேக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கான அப்டேட்டும் கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து அப்பர் அண்ட் புல்லிஷ் சினாரியோ பிரேக் பண்ணதுனால நம்ம கால் ஆப்ஷன் என்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் அந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. கொடுத்துருந்த டார்கெட்லாம் அச்சீவ் இருந்துச்சு. ஸோ இது ஃப்ரைடேக்கான பேசிஸ். ஏன்னா லாஸ்ட் 3 டேஸ் மார்க்கெட் வந்து மீட்டோட நேர ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ ரேஞ்சை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே ரேலி ஆகுங்கிறது தெரியும். அண்ட் ரேலி ஆச்சு, ட்ரேட்ஸும் ஈஸியாக எடுத்துருந்துச்சு. பட் த திங் இஸ் இம்பார்ட்டனாக என்ன நடந்துருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடேவோட ஈவினிங் நம்மளுக்கு ஈவினிங் அரௌண்ட் ஒரு 8:00 மேலே சடனாக பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டும் சரி, கிஃப்ட் நிஃப்டியுமே சரி கீழே விழுந்திருந்தாங்க. ஸோ என்னடான்னு சொல்லி பார்த்துருந்தா, ட்ரம்ப் சைனா மேலே அடிஷ்னலாக 100% டேரிஃப் போட்டிருந்தாரு. ரீசன் ரேர் எர்த் அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து ரேர் எர்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு ரேர் எர்த்னா என்ன, ரேர் எர்த் வந்து சைனா எந்த அளவுக்கு அதில் டாமினன்ஸ் ப்ளே பண்ணுறாங்க, அண்ட் அது எதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்கிறதும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி அதர் கண்ட்ரீஸ் எப்படிலாம் மூவ் பண்ணுறாங்கிறதும் நம்ம கிளியராக நம்ம டெலிகிராம்லேயே வந்துன்னா ஒரு டீட்டெயில்டு ஃபுல் ஃப்ளெஜ்டு போஸ்ட்டும் போட்டிருந்தோம். ஸோ நம்ம ஷார்ட் ஃபார்மாக உங்களுக்கு ஒரு தடவை சொல்லிடுறேன். ஸோ ரேர் எர்த் அப்படிங்கிறது அது வந்து 17 மினரல்ஸோட இன்க்ளூடட். அண்ட் அது வந்து இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்டான காம்பவுண்ட்ஸில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது இந்த மாதிரி ஈவிஸ்க்கு, பேட்ரிஸ்க்கு, செமிகண்டருக்கு, டிஃபென்ஸுக்கு, ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா முக்கியமான மூலக்கூறுக்கு அந்த ரேர் எர்த் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அந்த நேமில் இருக்கிற அளவுக்கு அது வந்து ஒரு ரொம்ப ரேரான மினரல் கிடையாது. பட் அதை மைன் பண்ணி எடுக்கிறது கஷ்டம். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா வந்து சைனாவை வந்து மோர் தென் 70% மேலே வந்து குளோபல் மைனிங் அவங்க தான் வந்து கட்டுப்படுத்தி இருந்தாங்க. ஸோ சடனாக அவங்க இப்போ எக்ஸ்போர்ட்டை ஸ்டாப் பண்ணதுனால எல்லா கண்ட்ரிஸும் அதில் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க. நாட் ஈவன் யூஎஸ், அதர் கண்ட்ரிஸ் கூட பார்த்திங்கன்னா வந்து சில லெட்டர்ஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து சப்ளையை கன்டினியூ பண்ணுறேன். பட் நீங்கள் அது உங்களுடைய டொமஸ்டிக் யூஸ் பண்ண தான் யூஸ் பண்ணணும். அதிலிருந்து யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற லெட்டர்ஸுமே வந்து ஃபியூ கண்ட்ரிஸ்க்கு போயிருக்கு. ஸோ அதுவுமே வந்து பேசுபொருளாக தான் இருக்குது. ஸோ இது அந்த ரேர் எர்த்தை பொறுத்து சம்மந்தப்பட்டது. ஸோ அதுக்கு யூஎஸ் பிரசிடென்ட் வந்து ஒரு 100% டேரிஃப் போட்டார். ஸோ டேரிஃப் போட்டதில் யூஎஸ் மார்க்கெட்டும் கீழே விழுந்துச்சு. அண்ட் அந்த க்ளோசிங் கூட பார்த்திங்கன்னா வந்து ரெட்டில் தான் க்ளோசிங் வச்சுருந்தாங்க. அண்ட் லீட் பண்ணது பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் டெக்கு, செமிகண்டக்டர், ஏஐ எல்லாம் வந்து எப்படி வந்து மேலே போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி கீழே வரத்துக்கும் அவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் எதிர்பார்த்த மாதிரி சைனாவை தவிர மற்றவங்களாம் யாரெல்லாம் இந்த ரேர் எர்த் மைனிங் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து பாசிட்டிவான க்ளோசிங் வச்சுருந்துருக்காங்க. ஸோ நாம் எதிர்பார்த்த அந்த அந்த ஃபியர் வந்து இப்போ தான் நடந்துகிட்டு இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்மளோட சார்ட்ஸில் 1 ஆர் 2 டேஸ் இந்த க்ரீன் கலர் கேண்டிலோ ஒரு ரேலியோ பேஸ் பண்ணிலாம் மார்க்கெட் மேலே மூவ் ஆகுது. நம்மளுக்கு எஃப்ஐடிஏ டேட்டாவில் இந்த ஷார்ட் பர்சன்டேஜ் குறையணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் குறைஞ்ச மாதிரி தெரியல. அண்டு அது மட்டும் இல்லாமல் நான் குளோபல் மார்க்கெட்டை டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் முன்னாடி. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ரேலி அப்படிங்கிறது சிங்கிள் ஹேண்டடாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மூவ் ஆகிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலி ஒரே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கேண்டிலே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. அண்ட் இவங்க ரேலி ஆகக்குள்ள நம்ம இந்தியன் மார்க்கெட் ரேலி ஆகலை. நம்மளுக்கு லாஸ்ட் 5 மந்த்தாக பார்த்திங்கன்னா வந்து ஒரே நேரோ ரேஞ்சில் தான் வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கிறோம். வேறஸ் இவங்க அதே இடைப்பட்ட சமயத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ரேலி கொடுத்து எவரி வீக் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல் டைம் ஹையில் வந்து யூஎஸ் மார்க்கெட் க்ளோசிங் இருந்துச்சு. ஸோ இந்த க்ளோசிங் அப்படிங்கிறது S&P 500, டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக் நீங்கள் எல்லாத்துலேயுமே பார்க்கலாம். ஸோ அவங்களதில் ப்ராஃபிட் புக்கிங் வந்ததுனால அது என்ன பண்ணிடுச்சு, நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டியை பார்த்தனால உங்களுக்கு தெரியும், கிஃப்ட் நிஃப்டி அதே யூஎஸ் மார்க்கெட் டைமிங்கில் நம்மளுடைய மார்க்கெட்டும் வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ இப்போ கரண்ட்டாக செக் பண்ணி பார்த்தோம்னா கிஃப்ட் நிஃப்டி மோர் தென் 150 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப் டவுனாக ஓப்பன் ஆகிற மாதிரி இண்டிகேட் பண்ணுது. ஸோ அந்த எதிர்பார்த்து ஒரு பயந்துட்டு இருந்த அந்த ஃபியர் அப்படிங்கிறது இப்போ கடைசியாக நடக்குது. ஏன்னா குளோபல் மார்க்கெட் ரேலி ஆகக்குள்ள நம்மளால் அந்த ரேலியில் போக முடியல. ஒரே இடத்துல வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருந்தோம். வேறஸ் இப்போ குளோபல் மார்க்கெட்டு கீழே விழுவக்குள்ளே நம்ம அவங்க கூட சேர்ந்து கீழே விழுந்துட்டுருக்குறோம். ஸோ இது வந்து ஒஸ்ட்டான ஃபியர். அண்ட் இது மட்டும் ஃபியர்னு கிடையாது. நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பார்த்தோம்னா வந்து ஃபெட்டு வந்து ரேட் கட் பண்ண போகிறாங்கங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆனதுனால முக்கியமான நிறையா டேட்டாஸ் வந்து வெளியே வரதில்லை. ஸோ ஆல்ரெடி ஃபெட்டு வந்து டிசிஷன் எடுக்கிற எல்லாமே இந்த டேட்டா பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு டேட்டா டிபெண்டன்ட் மார்க்கெட்னே சொல்லலாம். ஸோ டேட்டா இல்லாமல் இதெல்லாம் என்ன பண்ண போகுதுங்கிறது அண்ட் இது கண்டிப்பாக மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ண தான் செய்யும்.
ஃபெட்டோடைய இந்த சைலன்ஸ். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, IMF சீஃப்ஸும் வந்து இப்போ வந்து அன்சர்டனிட்டி அப்படிங்கிறத ஒரு நார்மல் திங்கா இருக்குன்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அண்ட் அதே மாரி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து ஏஐ பூம பத்தி பேசியிருக்காங்க. ஸோ நான் இது 2த்தோட ஹெட்லைன்ஸும் நான் உங்களுக்கு வந்து சைட்ல குடுத்துர்றேன். ஸோ இந்த மாரி வந்து மல்டிபிள் திங்ஸ் வந்து குளோபல் வந்து டிஸ்கஷன் அண்ட் பேசு பொருளா தான் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ப அட்டென்ஷன் குடுத்து தான் ஆகணும். அண்ட் நம்மளுக்கு இந்த கேப் டவுன் ஓப்பனிங் 150 பாயிண்ட்ஸ் எங்க ஓப்பன் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நிஃப்டியோட கேப் டவுன் அந்த 150 பாயிண்ட்ஸ் போட்டோம்னா, எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடேவோட லோ கிட்ட ஓப்பன் ஆகுற மாரி இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதனால ஃப்ரைடேவோட லோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்க போகுது. அண்ட் மண்டேக்கான பிளான் பார்க்கறதுக்கு முன்னாடி பிக்கர் பிக்சரும் ஒரு தடவ பார்த்துரலாம். ஸோ பிக்கர் பிக்சர் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த லாஸ்ட் 5 மந்த்ஸ் ஒரே ரேஞ்சில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சைடுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஸோ இன்டர்டே பேசிஸ்லயோ ஆர் வீக்லி பேசிஸ்லயோ தான் வந்து போறதுக்கு ஆர் பிளான் பண்றது பெஸ்ட்டா இருக்கும். அண்ட் நிஃப்டியோட டெய்லி டைம் ஃப்ரேம் சார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ராலி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு லாஸ்ட் வீக் அண்ட் அதுக்கு முன்னாடி 2, 3 நாள். அதாவது எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ராலி ஒரு 740 பாயிண்ட்ஸ் வந்து ராலி குடுத்திருக்கு. ஸோ அதில ஒரு மீன் ரிவர்ஷனோ ப்ராஃபிட் புக்கிங்கோ வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் நிஃப்டி என்ன ரேஞ்சில இருக்கோ அதே மாரி தான் வந்து சென்செக்ஸும் இருக்கு. அண்ட் ஐடி செக்டார் வந்து சப்போர்ட் பண்ணதுனால நிஃப்டி நல்லாவே மேல மூவ் பண்ணாங்க. அண்ட் ஐடி செக்டார் பார்த்தீங்கன்னா, இப்ப எக்ஸாக்ட்டா நம்ப எதிர்பார்த்த மாரி அந்த கேப் ரீஜனுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஃபார் நவ் ஃப்ரைடே வந்து கேப்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஐடி செக்டார் சப்போர்ட் பண்ணா நிஃப்டியும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபால் வரது ஸ்டாப் ஆகும். ஸோ ஐடி செக்டார் என்ன பண்ண போறாங்கங்கிறத பார்க்கலாம். அண்ட் லைக்லி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்த மாரி தான் ஃபின் நிஃப்டியும், பேங்க் நிஃப்டியும் ஒரு இம்பார்ட்டன்டான கீ ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ட்ட இருக்காங்க. ஸோ மார்க்கெட் எப்பலாம் இந்த ரீஜன்ட்ட வந்திருக்கோ, அப்பலாம் வந்து மார்க்கெட் மல்டிபிள் டைம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இது ஃபின் நிஃப்டி மட்டும் கிடையாது. நம்ம பேங்க் நிஃப்டியுமே இத பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் வந்து சிமிலர் பொசிஷன்ல தான் இருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டியும் இந்த ரீஜன்ட்ட எப்போ வந்தாலும் சரி, நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கனாலும் சரி ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் சப்போர்ட் இருக்கும். அண்ட் அதே லெவல்ல தான் இருக்காங்க. அண்ட் கிஃப்ட் நிஃப்டி கேப் டவுன் இண்டிகேட் பண்ணுது. ஸோ மோர் ஆர் லெஸ் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட் கொஞ்சம் ஒரு மீன் ரிவிஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இன்ட்ராடே பேசிஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே ஓடைய லோ. ஸோ ஃப்ரைடே ஓடைய லோ கீழ சஸ்டெயின் பண்ணக்குள்ள எகைன் நம்ம மார்க்கெட்ல ஃபால் எதிர்பார்க்கலாம். அண்ட் லைக்லி ஒரு வேள மார்க்கெட்ல வந்து நாளை காலைல கூட ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டி வந்துச்சுன்னா, இந்த ஃப்ரைடேவோட லோக்கு மேல சஸ்டெயின் பண்ணக்குள்ள நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 25,235 அண்ட் அத பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃப்ரைடேவோட ஹை தான் வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ அதோடைய லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 330. ஸோ இது 3 ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அண்ட் சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா, 25,040 அண்ட் 24,960. ஸோ இந்த 5 லெவலும் தான் நாளைக்கு நம்மளுக்கு மண்டே இன்ட்ராடே ட்ரேடுக்கு ரொம்ப முக்கியமா இருக்க போகுது நிஃப்டிக்கு. அண்ட் லைக்லி மறந்துடாதீங்க, மார்க்கெட் பெரிய கேப் டவுன் ஓப்பன் ஆகுறதுனால இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ அதனால அக்ரெஷனா ட்ரேட் பண்றத அவாய்ட் பண்ணிக்கங்க. யூசுவலா ட்ரேட் பண்ற குவான்டிட்டியோட குறைச்சே ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் ட்ரேடிங்கான பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடேவோட லோ கீழ மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணக்குள்ள வீக்கா இருப்பாங்க. ஸோ சைட்வேஸ் டூ பிசினஸ் டே நம்ம எதிர்பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றபடி சந்திப்போம். மகிழ்ச்சி.